Hello students, welcome to Farker Academy. நான் உங்கள் பாலபஸ்ரா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி குரூப் 4 அண்ட் விஏஓ ஃபாரஸ்ட் இந்த எக்ஸாம் உடைய 2024க்கான கட் ஆஃப் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத பத்தி டீடைலா வந்து பாப்போம். இந்த வீடியோ வந்து முழுமையா பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து ஒன்னு அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், பார்த்துக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. February 10 வந்து அதுல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து நடக்க போகிறது. ஓகே, இப்போ கட் ஆஃப் அப்படிங்கிறது பேசுகிறோம்ல, கட் ஆஃப்னா என்ன அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் அதை நான் எக்ஸ்பிளனேஷன் வந்து பண்ணியிருந்தேன். இப்போ கட் ஆஃப் புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ரிசர்வேஷன் வந்து புரியணும். ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 69% இடஒதுக்கீடு வந்து பின்பற்றப்படுகிறது. அதாவது பிசிக்கு 26.5, பிசி முஸ்லீம் கன்று 3.5, எம்பிசி டிஎன்சிக்கு 20%, எஸ்சிக்கு வந்து 15%, எஸ்சிக்கு 3%, எஸ்டிக்கு வந்து 1%. இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 69% வந்து நமக்கு இடஒதுக்கீடாக கிடைக்கிறது. ஜென்ரல் ஓகேவா, ஓசி கேட்டகரி ஜென்ரலில் வந்து 31% இருக்கு. இதில் இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன், அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த ஜென்ரல் இருக்கா ஓசிக்கு, இதில் பிசி எடுக்கலாம், பிசி முஸ்லீம் எடுக்கலாம், எம்பிசி எடுக்கலாம், எஸ்சி எடுக்கலாம், எஸ்சி எடுக்கலாம், எஸ்டி எடுக்கலாம் அப்படின்ட்டு யாருனாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரல் கேட்டகரியில் எடுக்கலாம். இது வந்து டாப் ரேங்க்கில் வருதவங்களாம் இதில் வந்து எடுத்துக்கிடுவாங்க. ஓகேவா, இப்போ உதாரணத்திற்கு இப்படி எடுத்துக்கிடுவாங்க. இன்னொரு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ பிசியில் வந்து 26.5% இருக்குன்னா மொத்தம் 100 வேக்கண்ட் இருக்குது. 100 வேக்கண்ட்டில் வந்து எப்படி எடுப்பாங்கன்னா ஜென்ரல்லையே எடுப்பாங்க, இல்லை அவங்களுக்கு பிடிச்ச போஸ்டிங் வந்து பிசியில் இருக்குன்னா பிசியில் எடுப்பாங்க. ஜென்ரலில் எடுக்கும்போது இப்போ பிசியில் 100 வேக்கண்ட் இருக்குது. இப்போ ஜென்ரலில் எடுக்கும்போது இந்த வேக்கண்ட் அப்படிங்கிறது குறையாது. அவங்க பிசி கம்யூனிட்டியில் எடுக்கும்போது இந்த வேக்கண்ட் அப்படிங்கிறது குறையும். ஓகேவா, அதே மாதிரி தான் எல்லா கம்யூனிட்டியும். நான் ஒரு கம்யூனிட்டிக்காண்டி உங்களுக்கு எக்ஸாம் சொல்கிறேன். அப்போ பிசி இப்போ பிசியில் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் டிஸ்ட்ரிக்ட் வேணும், அது வந்து ஜென்ரலில் கிடைக்கல, ஆனால் அவருடைய பிசி கம்யூனிட்டியில் கிடைக்கினா அவர் வந்து பிசி கம்யூனிட்டியில் எடுப்பார். இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டு இதில் வேரியேஷன் ஆகும். அப்படி ஆகுற பட்சத்தில் 99 பேர் வந்து எடுத்துட்டாங்க. 100வது ஒரே ஒரு ஆள் மட்டும் இருக்கார், அவர் வந்து இப்போ எடுக்க போகிறாங்க. அதை மெயிலோ ஃபீமேலோ அவங்க எடுக்க போகிறாங்க. அவங்க எடுக்க போகும்போது என்ன மார்க் இருக்கோ அதுதான் கட் ஆஃப். இப்போ உதாரணத்திற்கு பிசிக்கு வந்து போனாட்டி ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 167 இருந்துச்சு. அப்போ 167ங்கிறது தான் இதோடைய கட் ஆஃப். ஓகேவா, கட் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு 100 வேக்கண்ட் இருக்குன்னா 100வது வேக்கண்ட் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன மதிப்பெண் இருக்கோ அதுதான் வந்து கட் ஆஃப். இதில் வந்து இந்த ரிசர்வேஷன் படி தான் வந்து வரும். நீங்கள் இப்போ ஒரு 10,000, இப்போ இந்த குரூப் 4க்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி, 6244. இந்த வேக்கன்சியை இதில் போடுங்க, உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கண்ட் அப்படின்ட்டு தெரிஞ்சிடும். ஓகேவா, இது 6244 அப்படின்ட்டு ஃபைனல் வரைக்கும் வராது, 10,000 வந்துடும். அதனால இதை நீங்கள் பெருசாக வந்து ஒரி பண்ண வேண்டாம். ஓகே, இது போக வந்து பார்த்தீங்கன்னா உள் இடஒதுக்கீடு ஒன்று இருக்குது. அதில் வந்து பிஎஸ்டிஎம் 20%, உமனுக்கு வந்து 30%. இந்த உமனுக்கு 30%லாம் இப்போ பெருசாக யூஸ் கிடையாது. ஓகேவா, அதில் உள்ள 10% வந்து விடோ கேட்டகரிக்கு யூஸ் ஆகும். பிஎஸ்டிஎம் வந்து ஒரு சில இதுக்கு தான் யூஸ் ஆகும். பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விடோ கேட்டகரியில் உள்ளவங்களுக்கும் டைப்பிஸ்டில் போத் ஹையர். ஓகேவா, டைப்பிஸ்ட்னாலே ஹையரில் உள்ளவங்களுக்கு தான், போத் ஹையரில் உள்ளவங்களுக்கு தான் ஜாப் கிடைக்கும். போத் ஹையரில் உள்ள எஸ்சி, எஸ்சி, எஸ்டி ஃபீமேலுக்கு வந்து பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது உதவுது. ஸ்டூடெண்ட் டைப்பிஸ்டில் உள்ள எல்லா கம்யூனிட்டிக்கும் வந்து பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது உதவி வந்து பண்ணும். அதை தவிர்த்து மற்றபடி இதை தவிர்த்து மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் டிஃப்ரென்ஸ் இருக்கும், இல்லைன்னா சேமாக இருக்கும். இல்லைனா வந்து பிஎஸ்டிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 153 கொஸ்டின் பிஎஸ்டிஎம்க்கு கிடச்சிருக்கு வேலை. ஆனால் நான் பிஎஸ்டிஎம்க்கு பார்த்தீங்கன்னா 151, 152க்கெலாம் வந்து கிடச்சிருக்கு. என்னடா இது அப்படின்ட்டு பார்த்தா அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் பிஎஸ்டிஎம்ல போய் அவங்களுக்கு பிடிச்ச போஸ்டிங் அவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் எடுத்திருப்பாங்க. அதனால வந்து இப்படி வந்து மாறுபடும். ஓகேவா, இதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்களுக்கு என்னடா சொல்கிறேன், ஏன்டா இதெல்லாம் போட்டு உயிரை வாங்கிக்கிட்டு இருக்குன்னு தோணும். இதில் வந்து இப்போ நான் உங்களுக்கு கட் ஆஃப் சொல்லும்போது இந்த மார்க் எடுத்தால் நீங்கள் வேலைக்கு போயிடலாம் அப்படின்ட்டு தெரியும்ல, அதற்காண்டி தான் இதை வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறது. இப்படிலாம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எதுவும் தெரியாமல் டிஎன்பிஎஸ்சி வேலைக்கு போகக்கூடாதுல, அதனால இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நான் வந்து 10,000 வேக்கன்சிக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா, 6244 வேக்கண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வராது. ஏன்னா ஜனவரி 2025 தான் வந்து ரிசல்ட்டை வந்து அவங்க வெளியிடுவேன்ட்டாங்க. அவங்க வெளியிட்டு அந்த அப்போ வந்து இந்த எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 7 மாதத்துக்கிட்ட கிடக்கு, 6 to 7 மாதம் கிடக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் 2 2A வந்து நிறைய குரூப் 4 டீம் வந்து போகும். அப்போ உங்களுக்கு இது போகும்போது கண்டிப்பாக இதோடைய வேக்கண்ட் அப்படிங்கிறது 10,000 தாண்டிடும். அதனால நான் 10,000க்கு தான் சொல்கிறேன், 6244 வராது. அதுக்கும் வந்து உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன்.
இது வரவே செய்யாது, அதை நீ நம்புங்க, ஒரு பிரச்சனை கிடையாது. 10,000 வேக்கண்ட் அப்படிங்கிறது 10,000க்கு மேலே கண்டிப்பாக வந்துடும். ஃபாரஸ்ட்டு, குரூப் 4 விஏ எல்லாத்தையும் சேர்த்து 10,000க்கு மேலே வந்துடும். நான் இப்போ சொல்ல போகிற கட் ஆஃப் வந்து 10,000 வேக்கண்ட்டை வச்சும் 2022 குரூப் 4ஓட கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, அதே மாதிரி அது வந்து கஷ்டம்தான். ஓகேவா, அந்த அளவுக்கு கஷ்டமாக அதே மாடலில் ஒரு கொஸ்டின் பேப்பர் நமக்கு கொடுத்து ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வந்து 2022 ரிலீஸ் பண்ணாங்க. அதை ரெஃபரன்ஸாக வச்சு நான் இப்போ உங்களுக்கு ஒரு கட் ஆஃப் வந்து சொல்கிறேன். அதை வந்து பாருங்கள், நான் டக்குன்னு சொல்லிடுறேன். இவ்வளோதான், இதான் கட் ஆஃப். இதை வந்து நீங்கள் ஃபோட்டோ வேணாலும் பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஜூனியர் ரெசிடென்ட் விஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் இப்போ இவங்க 3 பேரும் ஒரே டீம், ஜென்ரல், பிசி, எம்பிசி. இது வந்து எல்லா இடத்துலையும் வந்து இவங்க 3 பேருமே வந்து என்னது ஒரே மார்க் தான் எல்லாத்துலேயும் வரும். முன்னெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, இப்போல்லாம் டிஃப்ரெண்ட் கிடையாது, ஒரே கொஸ்டின் தான். இப்போ ஜென்ரல் 170, இது வந்து 2024 குரூப் 4க்கு நான் சொல்கிறேன். ஓகேவா, இத்தனை கொஸ்டின் போட்டால் உங்களுக்கு ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜூனியர் ரெசிடென்ட் அல்லது விஓக்குனா கூடுதலாக மார்க் வரும். ஃபஸ்ட்டு யார் வராங்களோ அவங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இது வந்து கட் ஆஃப் அப்படிங்கிறனால லாஸ்ட் மதிப்பெண். ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 170 இருக்கும், பிசிக்கு 169 அல்லது 170, எம்பிசிக்கும் 169 அல்லது 170ங்கிறதே எடுத்துக்கோங்க. அப்போ ஜூனியர் ரெசிடென்ட் போகணும்னா இந்த குரூப் 4ல் 2024 குரூப் 4ல் 170 எடுத்தால் தான் பிசி, எம்பிசி ஜென்ரல் கேட்டகரியில் வாய்ப்பு உண்டு. பிசி முஸ்லீமுக்கு 167, எஸ்சிக்கு 167, எஸ்சிஐக்கு 165, எஸ்டிக்கு வந்து 158. இது வந்து போனாட்டி உள்ள கட் ஆஃப் 2022 குரூப் 4ல் வந்த கட் ஆஃப் ஜென்ரல். இதில் இருந்து நான் ஒரு +3 வந்து கூட்டியிருக்கேன். ஓகேவா, அதே மாதிரி கொஸ்டின் வந்தாலும் +3 நான் ஏன் கூட்டுறேன்னா காம்படிஷன் அதிகம். ஏன்னா 2023 ஃபுல்லாக எக்ஸாம் நடக்கலை. ஒரு 1 அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் கழித்து எக்ஸாம் நடக்க போது 1.5 வருஷம் கழித்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அப்போ இது காம்படிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அந்த காம்படிஷன் அதிகமாக இருப்பதனால தான் அதே அளவுக்கு கஷ்டமாக கொஸ்டின் கேட்டால் கூட, டஃப்பாக ஹார்டாக கொஸ்டின் கேட்டால் கூட போன வாட்டியோட 2 கொஸ்டின் to 3 கொஸ்டின் வந்து கூடும் அப்படின்ட்டு நான் இதில் வந்து போட்டிருக்கேன். இதை வந்து பார்த்துக்கோங்க, இந்த இது இருக்கா, இதெல்லாம் வந்து போன வாட்டி உள்ளது. ஓகே, இப்போ டைப்பிஸ்ட்டுக்கு இது எல்லாமே வந்து நான் சொல்கிறது எனது கொஸ்டின்ஸில் மார்க்கு கிடையாது. 300 மார்க்குக்கு நான் பேசவே இல்லை. நான் பேசுகிறது எல்லாம் 200 கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்ட் அப்படிங்கிறத நம்ம பேசுகிறது. அடுத்த டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலில் 163, பிசிக்கு 163, 2024 உங்களுக்கு டைப்பிஸ்ட்டில் போஸ்டிங் வேணுன்னா இந்த மார்க் இருக்கணும். பிசி முஸ்லீமில் வந்து பார்த்திங்கன்னா 140க்கே வந்து கிடைக்குது. அடுத்தது இது வந்து ஃபீமேலுக்கு வந்து ஷுவேராக கிடைக்கிறது 140க்குலாம். அடுத்து எஸ்சிக்கு 158, எஸ்சிஐக்கு 150, எஸ்டிக்கு வந்து 145 அப்படின்ட்டு கிடைக்கிறது. ஓகேவா, இது போன வருஷத்துக்கு வந்து இந்த சைடில் இருக்குது. போன வருஷத்தோட ஒரு 4 கொஸ்டின் வந்து நான் கூட்டியிருக்கேன், +4 வந்து கூட்டியிருக்கேன். ஜூனியர் ரெசிடென்ட்டில் +3 வந்து கூட்டியிருக்கேன், இங்கே +4 கூட்டியிருக்கேன். +4 ஏன் கூட்டியிருக்கேன்னா டைப்பிஸ்ட்டுக்கு வந்து வருஷம் வந்து கட் ஆஃப் வந்து டைப்பிஸ்ட்டோட கட் ஆஃப் வந்து குறையுது. ஒரு காலத்தில் 15 கொஸ்டின் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு டைப்பிஸ்ட்டுக்கு ஜூனியர் ரெசிடென்ட்டுக்கு. இப்போலாம் 7 to 8 கொஸ்டின் வந்துட்டு. இது வரக்கூடிய காலத்தில் கண்டிப்பாக குறைய தான் செய்யும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு +4 வந்து நான் கூட்டியிருக்கிறேன். அடுத்த ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இதோடைய கட் ஆஃப் அப்படிங்கிறது உறுதியாக தெரில. ஆனால் என்னோட பேட்சிலே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க 135 கொஸ்டின் வந்து கரெக்டு போத் ஹையர் வந்து ஸ்டெனோவில் வந்து வச்சுருந்தாங்க. ஓகேவா, அவங்களுக்கு வந்து ஜாப் வந்து கிடச்சிட்டு அவங்க சொல்லும்போது ஒரு 120 கொஸ்டினே வந்து கிடைக்கும். அவங்க வந்து பிசி கம்யூனிட்டி அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி நானும் நிறைய வந்து பார்க்கும்போது கட் ஆஃப் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும் ஸ்டெனோவுக்கு. இதுவும் வந்து போத் ஹையர் தான். ஓகேவா, டைப்பிஸ்ட்டும் வந்து போத் ஹையருக்கு மட்டும்தான் கிடைக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 லோயர் 1 ஹையர்லாம் வந்து ஜாப் கண்டிப்பாக கிடைக்காது, போத் ஹையர் தான் கிடைக்கும். ஜென்ரலில் 130, பிசிக்கு 130, எம்பிசிக்கு 130, பிசி முஸ்லீம்னா 100 கொஸ்டின், எஸ்சினா 120 கொஸ்டின், எஸ்சிஏனா 100 கொஸ்டின், எஸ்டினா வந்து 95 கொஸ்டின். இந்த பேட்டர்னில் தான் அது இருக்கும். ஒரு 115 கொஸ்டினுக்கு மேலே எடுத்தாலே கிட்டத்தட்ட வந்து வித்தவுட் ஸ்பெஷல் கேட்டகரியிலே வந்து நிறைய பேருக்கு ஜாப் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு இந்த குரூப் 4ல் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 150 கொஸ்டின்ஸை வந்து டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் டைப்பிஸ்ட்டில் போத் ஹையராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 100% வந்து வேலை கிடைக்கும். இந்த 150 டார்கெட்டாக வச்சு படிங்க, 100 இல்லை 200% உங்களுக்கு வேலை வந்து உறுதியாக வந்து கிடைக்கும். ஸ்டாண்டர்ட் டைப்பிஸ்ட்டுக்கு ஏன்னா அவங்க அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்களே 2 வருஷமோ 3 வருஷமோ, அதற்கான பலன் வந்து இதுதான். ஓகேவா, இந்த மாதிரி தான் வந்து கட் ஆஃப் அப்படின்ட்டு இருக்கும். உங்களுக்கு புரியுதா? உங்களோட இது என்னவோ அதுக்கு ஏற்றாப்புல வந்து இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஸ்டின் பேப்பர் வந்து
இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்னது போன வருஷம் அளவுக்கு கொஸ்டின் பேப்பர் இருந்தால் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னா கண்டிப்பாக கட் ஆஃப் அப்படிங்கிறது 6 to 8 கொஸ்டின் இதை விட கூடும். ஓகேவா, 6 to 8 கொஸ்டின் கூடும்போது உங்களுக்கு இது ஓசி பிசி எம்பிசிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 178 கொஸ்டின் கிட்ட வந்துடும். எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 168 கொஸ்டினுக்கு மேலே வந்துடும். ஓகேவா, இந்த மாதிரி வரும். இதே மாதிரி தான் இந்த டைப்பிஸ்ட்டுக்கும். ஓகேவா, டைப்பிஸ்ட்டுக்குனாலும் சரி ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுனாலும் சரி ஜூனியர் அசிஸ்டன்ட் எப்படி மாறுதோ அதே மாதிரி தான் அங்கேயும் வந்து மாறும். ஓகே, கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸினா இந்த அளவுக்கு வந்துடும். ரொம்ப ஈஸின்னு இல்லை, ஈஸினாலே ரொம்ப ஈஸினாலாம் பார்த்தீங்கன்னா 185க்கு மேலே போயிருக்கும் கட் ஆஃப்லாம். ஆனால் இனிமேல்லாம் அந்த அளவுக்குலாம் கேட்க மாட்டாங்க. ஈஸி, மாட்ரேட், டஃப் இந்த 3ல் தான் கேட்பாங்க. அப்போ ஈஸினா 178 கிட்ட வந்துடும். 178 வந்தாலும் நம்மளால் எடுக்க முடியும், ஈஸியாக தான் கேட்குறாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மாட்ரேட்னா வந்து பார்த்தீங்கன்னா போன வாட்டி இந்த கட் ஆஃப் இருக்குல்ல, மாட்ரேட்னா வந்து இந்த கட் ஆஃப் இருக்கா இதே அளவுக்கு வரும். நான் சொன்னது இருக்குல்ல இந்த அளவுக்கே வரும். அதே கொஸ்டின் டஃப்பாக இருந்துச்சுன்னா ஒரு 3 to 5 கொஸ்டின் வந்து குறையும். அதாவது போன குரூப் 4 இருக்கா 2022 குரூப் 4 அந்த கட் ஆஃப் வந்து வரும். இந்த சைடில் எழுதியிருக்கேன்னா இந்த கட் ஆஃப் வரும். என்ன சார் கஷ்டமாக இருக்குன்னு ரொம்ப டஃப்பாக இருந்தால் போன இயர் கட் ஆஃப் வரும். என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு போன இயர் கட் ஆஃப் வரும்னா ஏன்னா காம்படிஷன் அதிகம். காம்படிஷன் அதிகமாகும் போது கட் ஆஃப் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கூடும். ஓகேவா, அதனால தான் வந்து சொல்கிறேன் ரொம்ப டஃப்பாக இருந்தால் கூட போன வாட்டி உள்ள கட் ஆஃப், அதாவது பிசிக்கு வந்து பிசி ஜென்ரல் எம்பிசிக்கெலாம் வந்து 167 கொஸ்டின் தான் ஜூனியர் அசிஸ்டன்ட்டில் கிடைக்கும். அண்ட் 160 கொஸ்டின் கிட்ட தான் வந்து எத்தனை டைப்பிஸ்ட்டுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப டஃப்பாக இருந்தால். அதே மாட்ரேட்டாக இருக்குது அப்படின்னா வந்து போன வாட்டி உள்ள ரொம்ப மாட்ரேட்டாக இருக்குன்னா நான் சொல்லியிருக்கோம்ல இந்த கட் ஆஃப் வந்து வரும். ஈஸியாக இருந்துச்சுன்னா எப்படி வரும். அதேமாதிரி இந்த 6200 எங்கே இந்த வேக்கண்ட் அப்படிங்கிறது வர வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் இந்த வேக்கண்ட் தான் கடைசியாக ஃபைனல் அவுட்புட்லாம் கொடுத்தா கண்டிப்பாக 180 கொஸ்டின்ஸ்க்கு மேலே போட்டால் தான் இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டு அந்த விஓக்கு கிட்டலாம் எதிர்பார்க்க முடியும். ஓகேவா, விஓக்கு நல்ல ஜூனியர் அசிஸ்டண்ட்டே வந்து 180 கிட்ட போட்டால் தான் விஓ இது ஜூனியர் அசிஸ்டண்ட்டே வந்து எதிர்பார்க்க முடியும். அதுக்கு மேலே போட்டால் தான் விஓலாம் வந்து எதிர்பார்க்க முடியும். ஏன்னா உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டண்ட் வேக்கண்ட் அப்படிங்கிறது ஒரு 2600 கிட்ட தானே இருக்குது. ஸோ அதற்காண்டி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனால் ஒரி பண்ணிக்கிடாதீங்க. ஓகேவா, இந்த வேக்கண்ட்டை மட்டும் மனசில் வச்சுக்கிடாதீங்க. இந்த வேக்கண்ட்டை மனசுலேருந்து அழிச்சிருங்க. இது படிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. ஓகே, வேக்கண்ட் கம்மியாக இருக்குன்னு படிக்கிறது வச்சுக்கோங்க. கண்டிப்பாக 10,000 வேக்கண்ட்டுக்கு மேலே வந்து வரும். ஓகேவா, இது எக்ஸாம் எழுதின பிறகு தான் உங்களுக்கு தெரியும். எக்ஸாம் எழுதணுன்னா இது கட் ஆஃப் அது கட் ஆஃப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கட் ஆஃப் அப்படிங்கிறது 10,000 வேக்கண்ட்டுக்கு வரும். 10,000 அப்படிங்கும்போது உங்களுக்கு கட் ஆஃப் அப்படிங்கிறது குறையும். 6,000 அப்படிங்கும்போது கட் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு வரும். ஓகேவா, இப்படி தாங்க இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.